Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த மேல்பாக்கம் கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி வீடுகளை இடிக்க வந்த வருவாய்த்துறையினரை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டேவிட் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டேவிட், விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈவார்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்பாக்கம் கிராமத்தில் பழங்குடிய மக்கள், ஆதிதிராவிட மக்கள் உள்ளிட்ட பல சமுதாயங்களைச் சேர்ந்த சுமார் 66 குடும்பங்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து 60 ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இங்கு விலை உயர்ந்த கான்கிரீட் வீடுகள் என பல லட்சம் முதலீடு செய்து வீடுகள் கட்டியுள்ளதாகவும், இது குறித்து தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பில் இருக்கும் வீடுகளை அகற்ற நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. இதனை நிறைவேற்ற இன்று நிகழ்விடத்திற்கு வனத்துறையினர், வருவாய்த்துறையினர், மின்வாரத்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை என ஏராளமானோர் மேல்பக்கத்து கிராமத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் பாதுகாப்புக்காக 250 காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆக்கிரமிப்பு இடங்களுக்கு மாற்று இடம் வழங்கவும், அரசு நிலத்துக்குரிய தொகை வழங்கவும், குத்தகை பெறவும் ஆக்கிரமிப்பாளர்கள் தயார் நிலையில் இருந்த போதும் அரசு இந்த கோரிக்கையை ஏற்காமல் அதை செவிசாய்க்காமல் தடுத்துவிட்டது. இதனை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் ஒரே இடத்தில் கூடியதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. நிகழ்வுக்கு தீயணைப்பு வாகனங்களும், ஆம்புலன்ஸ் வாகனமும், அதே போல கைது நடவடிக்கை தேவையான வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பரபரப்பு அதிகரித்துள்ளது. மேலும் தொடர்ந்து மேல்பாக்கம் கும்மிடிப்பூண்டி சாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சில் ஈடுபட்ட போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருதரப்பினரும் பேச்சுவார்த்தையில் இன்னும் சில கால அவசரம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆனால் இதுக்கு உரிய இழப்பீடு தந்தால் மட்டுமே நாங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவோம், இல்லை என்றால் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் என கூறி வருகின்றனர். இதனால் இங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டேவிட்.